ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தக்காளி சாதம் ப்ளஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சூப்பராக அழகாக நறுக்கி வச்சாச்சு. தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி. நான் இன்றைக்கி 1/4 கிலோ தக்காளி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து தயவு செய்து போடாதீங்க, அது பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தக்காளியினுடைய ஃப்ளேவரை நம்ம வந்து உணர முடியாது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து கடாய் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ரெடி ஆனவுடனே அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நல்லா கத்திரிக்காயை போட்டு பொன்னிறமாக மொறுன்னு பொரித்து எடுத்துட்டேன். செய்யும் போது எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கையும் என்ன பண்ணேன்னா சேர்த்து பொரியல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சாதத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு தட்டினது, சீரகம், மிளகுத்தூள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து வடித்து வச்சுருக்கிற அந்த சாதத்தையும் போட்டு அதில் கிளறி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்து என்னுடைய லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. பாப்பாவும் அவளுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டா. இதுதான் பார்த்தீங்களா என்னுடைய லஞ்ச் பேக் எப்படி இருக்குது. தக்காளி சாதம், அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு டீச்சர் கொடுத்த கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் அப்பளம் இவ்வளோ வச்சு செம்மையாக ஒரு கட்டி எடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாதம் அப்படின்னு வந்து சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். அப்போ அம்மா கால் பண்ணாங்க, உன்னைய பார்க்கணும், இன்றைக்கி நீ வந்து பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எப்போவுமே உட்கார நம்மளுடைய ஃபேவரட் சாப்பிட்டு வந்து உட்காந்துருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அம்மாவும் வந்து அங்கே வந்தாங்க. வந்தோடனே நானும் அம்மாவும் சேர்ந்து, அம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா உங்களோட வீடியோவில் வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அம்மாவும் வந்து ஜாலியாக வந்து அதில் வந்து வீடியோ வந்து எடுத்தோம். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அம்மா வந்து பாட்டுலாம் பாடணும், பர்ச்சேஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களாம். பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எனக்கு முடியலம்மா, இன்னொரு நாள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாவை பார்த்தோடனே சந்தோஷம்